நாம் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணாத ஒரு மனுஷன்னு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் பண்ணின தப்பை ஆமாம் நான் பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். நம்ம எல்லாருக்கும் அதுதான் வேணும். எந்த காலத்துலேயும் நான் தப்பே செய்யலை அப்படின்னு அதை மூடி மறைக்கிறதோ இல்லை அதுக்கான செய்யவே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வேலைகளும் நாம் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் ஆமாம் ஏதோ சந்தர்ப்பவசத்தில் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு, அதாவது பண்ணியிருந்தோம்னா உண்மையாகவே தப்பு பண்ணியிருந்தா ஆமாம் நான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு மனசில் இருக்கிற பாரத்தை நல்லா குறைச்சிருது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு. அந்த தைரியத்தில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணிவிட்டு பண்ணாத மாதிரியே ஆக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அது நம்மளை தினம் தினம் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். நீ இப்படி பண்ணுன, நீ இப்படி பண்ணுனேன்னு மற்றவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அது நம்மளை சுட்டி காட்டிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவே முடியாது. ஒரு சிலர் அதையும் கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க. இப்படி தான் நான் ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்புன்னு. இந்த தப்புனால ஏற்படக்கூடிய விளைவுகள் யாரெல்லாம் திட்ட போகிறாங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் என்னமோ பண்ணணும்னு நான் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் மனசாட்சி உறுத்துது. 1000 தான் இருந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு என் மனசாட்சி என்னை கேள்வி கேட்குது. அப்போ அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டே அண்ட் நைட்டு இதே தான் பிரச்சனை. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருந்து அப்புறம் ஹெல்த் இஷ்யூ வந்தது தான் மிச்சமாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல நான் செஞ்சது தப்புன்னு என் மனசு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை அக்செப்ட் பண்ணாமல் அதுக்கான காரண காரியங்களை தேடிட்டுருக்குறோம். இதனால தான் இப்படி பண்ணினேன், அப்படி சொன்னனால தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு நம்ம காரணத்தை தேடிட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணினேன், நான் ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனசை நம்ப வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான், நான் ஒன்றும் தப்பே செய்யாத ஒரு மிகப்பெரிய மனுஷனாக பிறக்கலை, நான் சாதாரண மனுஷன். தப்பும் தவறுகள் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நான் முதல்ல எனக்கு புரிய வச்சுக்கிட்டு, நீ செஞ்சது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி பண்ணிட்டேன், ஆனால் அந்த செஞ்ச தப்பை வாழ்க்கையில் இன்னொரு தடவை பண்ணாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம் இங்கே அப்படிங்கிறத என் மனசுக்கும் மூளைக்கும் புரிய வச்சு, இது நார்மலான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு அதுலேருந்து கடந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கேன். அதனால் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.